பொதுவுடைமை கட்சியின் மிக மூத்த தலைவருமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் தலைவருமான ஈரா நல்லக்கண்ணு இன்றைய தினம் தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவரது 100வது பிறந்த நாள் விழா இன்றைய தினம் இன்று காலை அந்த தேனாம்பேட்டையில் உள்ள பாலன் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இன்றைய பிறந்த நாளில் விழாவின் போது திரு நல்லக்கண்ணும் இந்த ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தி அதற்கு அவர் பேரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதன்படி இந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதன்படி அவர் பிறந்த, அதாவது இந்திய பொதுவுடைமை கட்சியின் மூத்த தலைவரான அந்த நல்லக்கண்ணு பிறந்த அந்த திருவைகுண்டம் அரசு மருத்துவமனையை சிடி ஸ்கேன் வசதியுடன் தரம் உயர்த்தி கூடுதல் வசதிகளுடன் புதிய மருத்துவமனை கட்டிடம் அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், கடந்த 85 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியை எப்போதும் தனது தலையாய் கடமையாக கொண்டு செயல்பட்டு வரும் தன்னலமற்ற தகசால் தமிழர் தோழர் நல்லக்கண்ணு பெருமையை போற்றும் வகையில் திருவைகுண்டத்தில் அமையவிருக்கும் புதிய மருத்துவமனை கட்டிடத்திற்கு தோழர் நல்லக்கண்ணு 100 கட்டிடம் என்று பெயர் சூட்டப்படவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டு அதற்கான ஆணையம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறப்பித்துள்ளார்.